இந்த வீட்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது 35 அடி ரோடு ஃபேஸ் இருக்கு. கண்டிப்பா 3.25 சென்ட் அப்படின்னா 4 சென்ட்ல லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் நானும் நினைச்சேன். ஆனா வீட்டோட பிளான் வாங்கி பின்னாடி தெரியுது, வீடு வெறும் 3.25 சென்ட்ல மட்டுமே கட்டியிருக்காங்கன்னு. 3.25 சென்ட்ல 35 அடி நம்மளுக்கு ரோடு ஃபேஸ் கிடைச்சா தெற்கப்பாத் சைட்ல கிச்சன் கம் டைனிங் ஹால் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துருங்க. அடுத்து சின்ன பெட்ரூம் தானே வரும்னு நினைப்பீங்க, இல்லைங்க. அடுத்த பெட்ரூமும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பெரிய ஹைலைட் பார்த்தீங்கன்னா, 2 பெட்டுக்குமே அட்டாச் கம் பாத்ரூம், அவுட்டர் பாத்ரூம், கிச்சன் கம் டைனிங் ஹால், பெரிய லிவிங் ஹால், கார் பார்க்கிங்கோட வீட்டை ரொம்ப ஸ்பேசியஸாக அண்டு இன்டீரியர் ஒர்க்கெலாம் ரொம்ப கண்கள் பறிக்கிற மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி நம்ம பேசிகிட்டே போகலாம். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஷோக்கில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எல்லாருமே எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த வீடு அமைச்சிருக்க மொத்த லேண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். 35 அடி ரோடு பேசவோ, 40 அடி நீளமோ, 1400 ஸ்கொயர் ஃபீட்ல 3.21 சென்ட்ல லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடு கட்டப்பட்ட மொத்த பில்டிங் ஏரியா பார்க்கலாம். நம்மளுக்கு 1290 ஸ்கொயர் ஃபீட்ல டவுன் ஃபால் நம்மளுக்கு வந்து 2 BHK விட செமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைட்டில் மெயின் டோரை நம்மளுக்கு வந்து கிழக்க பார்த்த மாதிரி வச்சு 2 BHK விட சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அருமையான ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் மொத்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதிலே நம்மளுக்கு சின்னதாக டச்சர் ஒர்க், அது இல்லாமல் ஸ்டைப் டிசைனில் பண்ணி டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கை சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன், கிரே, இந்த 3 கலர்ஸ் மட்டும் வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேட்டுக்கும் நம்மளுக்கு நீட்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோம்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான போர்ட்டிகோ ஏரியா அளவு 11x17. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் லெஃப்ட் சைட் வால் ஃபுல்லாக நமக்கு வந்து டைல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் கோல்டன் கலர் பீடிங் வச்ச மாதிரி சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 இன்ச்சஸ் வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி சென்டரில் டைமண்ட் ஷேப்பில் வந்து ஒரு ஃபால் சீலிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தெற்க பார்த்த சைட்டில் பயங்கரமாக இவங்க வாஸ்துப்படி மெயின் டோர் வந்து, அதாவது ஜெகமூடியில் நம்மளுக்கு வந்து மெயின் டோரை வந்து ஃபிட் பண்ணும். கரெக்டாக இவங்க வந்து வாஸ்துப்படியாக வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு தள்ளி வீட்டுக்கு போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தால் வீட்டோட பிரம்மாண்டமான லிவிங் ஏரியா அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்குமே 2x4 ஐக்ளோசி வெட்டிபைட்டேஸ் ஸ்டே பண்ணி வாலுக்கோ அதே பேட்டர்ன் வந்து இது சாண்டல் கலர்னு சொல்ல முடியாதுங்க, அப்படின்னா பிஸ்கட் கலர்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே மிக்ஸ் ஆன கலரில் பெயிண்டிங் ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங்கோட மேலே சீலிங் பார்த்தீங்கன்னா ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் வந்து செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் ஸ்டிப் லைட் பண்ணி சென்டரில் வந்து சின்னதாக ஒரு ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங்கரோட நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அழகான மல்டிமீடியா டியூனிட் வந்து சூப்பராக எப்படி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் நம்மளுக்கு வந்து WPC பேனல் சுற்றி பேக்ரவுண்டில் எல்லோ கலரில் ஸ்டிப் லைட்டில் மட்டும் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு டியூனிட் எப்படி இருக்கணுமோ அதை விட பயங்கரமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் வந்து இந்த வீட்டோட பூஜை ரூம் வந்து ரெடிமேடாக நம்மளுக்கு வந்து கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது அக்னிமுடின்னு சொல்கிற இடத்துல இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால். அதுக்கு முன்னாடி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரன்ஸில் இங்கே சூப்பராக நம்மளுக்கு வந்து பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎன்சி லேசர் கட் டிசைன் மூலிமா பயங்கரமாக உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நம்ம அப்படியே உள்ளே வந்தோம்னா வீட்டோட ரொம்ப அழகான கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16x10. டைனிங் ஹாலில் ஃப்ளோர்லேருந்து வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால்லேருந்து கிச்சனுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு மேலே சீலிங்கில் வந்து சூப்பராக வந்து ஆங்கிள் லைட்டில் ஃபிட் பண்ணி எல் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. டைனிங் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு பெண்களுக்கு பிடிச்ச கிச்சன் ஏரியா. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா பாட் டைப்பில் கேனட்டில் சூப்பர் ரெடி பண்ணி கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கலர், அதாவது லைட் ப்ரௌன் அண்ட் ஒயிட். இந்த காம்போவில் கவுண்டர் டாப் கீழே நிறைய பேசின் வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பெண்களுக்கு ரொம்ப இன்னொரு பிடிச்ச பார்த்தீங்கன்னா சிம்மி கூட மாட்டி கொடுத்துருக்காங்க.
கிச்சனில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக பார்த்தீங்கன்னா போதும்னு சொல்கிறவங்களுக்கு நிறைய கடப்பாக்கல்ல வச்சு அதில் நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்னதாக நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா மசாலா டேபிள்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹாலுக்கு மேலே லேப்டாப் நம்மளுக்கு வந்து சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் கட் பண்ணி வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர மாடல்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளூசி வெட்டிவேட்டைஸ் ரெடி பண்ணி டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் அதே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 சைட் வாலில் மட்டும் நம்மளுக்கு பெருசாக 2 யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேப் ப்ளஸ் வார்ட்ரூஃப், அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிளோட மிரோட நம்மளுக்கு வந்து செம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் மாடர்ன் கிச்சன் நம்மளுக்கு வந்து எந்த கலரில் பிளான் பண்ணுங்களோ அதே மாதிரி வார்ட்ரூஃப் கபோர்ட் ஒர்க்கு ஒரே பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஈஸ்ட் சைடில் அமைச்சிருக்க வாலில் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ஷோகேஸ் வைக்கணுக்காக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு டிசைனிங் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்து பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் 4க்கு 10. இந்த அட்டாச் பாத்ரூமில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் அப்படிங்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் அப்படிங்காங்க. அது போக இந்த அட்டாச் பாத்ரூமில் வந்து க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், என்னென்ன சானிடரி ஃபிட்டிங் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம வெளியே வந்து யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துலாங்க. எல்லா பெட்ரூம் டோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் வுட்டன் டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளூசி வெட்டிவேட்டைஸ் ரெடி பண்ணி வாலுக்கும் அதே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் டைப்பில் வந்து 2 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே நம்மளுக்கு வந்து வாட்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்னதாக உங்களுக்கு வந்து மிரர் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் வாலில் வந்து 2 கடப்பாக்கள் வச்சு அதில் உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் உங்களுக்கு அங்கே நமக்கு சூப்பரான டிசைனிங் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். எல்லா பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ்லுமே பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 6. ஃப்ளோர் கிளம்பி மேட் ஃபினிஷில் டைல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் க்ளோசெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் ஃபிட் பண்ணுவாங்க. அது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப், என்னென்ன சானிடரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெளியே போகிறதுக்காக வீட்டோட அவுட்டர் டேக்ஸ் வந்து வீட்டோட நார்த் ஈஸ்ட், அதாவது ஜெகமொழின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர்வெல், வாட்டர் சம்ப் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துக்கலாம். இந்த அவுட்டர் பாத்ரூமை இந்தியன் டைப்பில் வந்து க்ளோசெட்டுமே மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கும் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே நம்ம டெரஸ் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிக்ஸில் உங்களுக்கு வந்து வால் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்தோம்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் அண்ட் சால்ட் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் சிவில் ஒர்க்கில் பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே துணி துவைக்கிறதுக்காக கல் அண்ட் துணி காய போகிறதுக்காக லேங்கிள் எல்லாமே கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூரில் சவனம்பட்டி எல்லாத்துக்கும் தெரியும். சவனம்பட்டியிலிருந்து நம்ம வையம்பாளையம் போகிற வழியில் கொண்டாயம்பாளையம் பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 70 lakhs மட்டுமே ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொருக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உள்ள விடைபெறுவது உங்கள் பார்ட்டி. நன்றி, வணக்கம்.